100 டெஸ்ட் போட்டிக்கு மேல விளையாடியும் 10,000 ரன்னை கடக்காம விலகிய டாப் 5 கிரிக்கெட் வீரர்களை பற்றின தகவல் தான் நம்ம பார்க்க போறோம். கிரிக்கெட் ஜாம்புவான்கள் நமக்கு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா 100 போட்டிக்கு மேல இவங்க விளையாட்டுருக்காங்க. 10,000 ரன்னை இவங்க எல்லாராலையுமே அடிக்க முடியும். ஏன்னா சில குறிப்பிட்டவர்கள் மட்டும் தான் 10,000 ரன்னை டெஸ்ட் போட்டியில் அடிச்சிருக்காங்க. ஆனா இவங்களால அடிக்க முடியும்ன்ற நிலைமையில இருந்தாலும் இவங்க டெஸ்ட் போட்டி வந்து விலகி இருக்காங்க. அதாவது வாண்டடா இவங்களே ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க இல்லைங்களா? இவங்களே வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய 5 தரமான பேட்டர்களை பத்தின பதிவு தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமா நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பட முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மறக்க நடப்புற விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். கிரிக்கெட்டில் சாதனை புரிஞ்சு நிகழ்கால கிரிக்கெட் உலகின் கடவுளா இருக்கக்கூடியவர்கள் ஏன் வந்து கிரிக்கெட் விட்டு விலகிட்டாங்க, ஏன் 10,000 அவங்க கடக்கல அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். ஜாம்பவான் கிரிக்கெட்டரா இருந்தாலும் 100 டெஸ்ட் போட்டிக்கு மேல விளையாடி இருந்தாலும் 10,000 ரன்னை கடக்காம முன்கூட்டியே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விடை பெற்றிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய 5 ஜாம்பவான்கள் பத்தின தகவல் தான் நாம இதை பத்தியில பார்க்க போறோம். அதுல முதலாவது இருக்கக்கூடிய ஜாம்பவான் யார் நம்ம பார்க்கலாம். விராட் கோலிங்க. விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா நவீன கிரிக்கெட்டின் மிக சிறந்த வீரர்கள ஒருவரான கண்டிப்பா விராட் கோலி அப்படின்னு சொன்னா அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. இவர் வந்து 2025 மே 12 டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறுவதா வந்து அறிவிச்சிட்டாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 123 டெஸ்ட் போட்டி அதுல 9,230 ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல 30 சதகம் வந்து அடிச்சிருக்காரு. 2016 இருந்து 2019 வரை பாத்தீங்கன்னா 43 டெஸ்ட் போட்டியில 66.79 சராசரியோட 4,208 ரன் வந்து குவிச்சிருக்காரு அந்த பீரியட்ல. 2020 இருந்து இவரோட செயல்படுவது கொஞ்சம் குறைஞ்சிது. இதனால வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இலக்கை வந்து இவர் எட்ட முடியல. ஆனா விராட் கோலிக்கு கண்டிப்பா 10,000 ரன்னை கடக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப எளிதா இருக்கு. அவர் ஈஸியா வந்து கடந்திருப்பாரு. ஆனாலும் என்ன காரணமும் ஏது காரணமும் தெரியல, அவர் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அவருடைய ஓய்வு அறிவிச்சுட்டாரு. இதனாலதான் இந்த சாதனையை அவர் நிகழ்த்தாமே போறாரு. விராட் கோலியை தொடர்ந்து அடுத்ததா இருக்கக்கூடிய ஜாம்பவான் பாத்தீங்கன்னா இன்ஜிமாம் உலாக். இவர் பாகிஸ்தான் டீமை சேர்ந்தவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா 120 டெஸ்ட் போட்டியில 8,830 ரன் வந்து குவிச்சிருக்காரு. 49.60 இவருடைய சராசரியா பார்க்கப்படுது. 25 சதங்களை வந்து குவிச்சிருக்காரு. அவர் அதிகபட்ச ஸ்கோர் பாத்தீங்கன்னா 329 ரன். 2003 முதல் 2007 வரை பாகிஸ்தான் அணியை வழிநடத்திய இவர் வந்து பாத்தீங்கன்னா பல முறை அணியை காப்பாற்றியவர் அப்படி சொல்லலாம். ஏன்னா சீன பெருஞ்சோர் போல இவரும் நிற்பார். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டிராவிட் போல இவரும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி நின்ட்டாக்கணும் இவர் அவுட்டே பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு தரமான பேட்டர் தான் இன்ஜிமாம் உலாக். இன்ஜிமாம் உலாக்கை தொடர்ந்து மூன்றாவது இருக்கக்கூடிய ஜாம்பவான் பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா VVS லட்சுமணன். இந்தியாவை சேர்ந்தவர். இந்தியாவின் நெருக்கடியான நாயகனாக அறிவிக்கப்பட்ட VVS லட்சுமணன் பாத்தீங்கன்னா 134 டெஸ்ட் போட்டி வந்து விளையாட்டிருக்காரு. 8,781 ரன் வந்து குவிச்சிருக்காரு. இவரோட சராசரி பாத்தீங்கன்னா 45.97 பார்க்கப்படுது. 17 செஞ்சுரி வந்து பதிவு பண்ணாங்க. 2001 கல்கத்தால நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில 281 ரன் அடிச்சா பாத்தீங்கன்னா அதுதான் இவருடைய வாழ்நாள் சாதனையா பார்க்கப்படும் ஒரு தரமான பேட்டிங்காகவும் பார்க்கப்படுது. பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இவர் 5 இல்ல 6வது டவுன்ல தான் வந்து இறங்குவார். இதனாலதான் இவரால் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரன் கடக்க முடியல அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது. சில டெஸ்ட் போட்டியில இவர் விளையாடவும் முடியாது. ஏன்னா முன்னாடி இருக்கிற அந்த 5 பேரை மேட்சை முடிச்சிருவாங்க. அப்படி இருக்கிற காலத்துல இவரால் அடிக்க முடியல அப்படின்னு விஷயமா பார்க்கப்படுகின்றது. AB டிவிலியர்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா டீமை சேர்ந்தவர். மிஸ்டர் 360 டிகிரி அப்படின்னு இவர் அழைப்பாங்க. 114 டெஸ்ட் போட்டி விளையாட்டிருக்காரு. 8,768 ரன் வந்து குவிச்சிருக்காரு. இவரோட சராசரி பாத்தீங்கன்னா 50.66 பார்க்கப்படுது. 22 செஞ்சுரி வந்து பதிவு பண்ண 2004 இருந்து 2018 வரை தென்னாப்பிரிக்கா அணிக்காக விளையாடி இவர் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டின் அமைதியான அணுகுமுறையுடன் ஆடினார் சொன்னா அதை மாற்று கருத்து இல்லை. அந்த அளவுக்கு அதிரடியா விளையாடக்கூடிய ஒரு பேட்டர் டெஸ்ட் சொன்னாலும் அது இந்த AB டிவிலியர்ஸ் தான். சோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய 10,000 ரன்னை கடக்காமலே இவர் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிலிருந்து விலகிட்டாரு. இதனாலதான் இவர் 4வது இடத்துல இருக்காரு. 10,000 ரன்னும் கடக்காத உலக ஜாம்புவான் கிரிக்கெட்டரா இருக்கக்கூடிய 5வது இருக்கக்கூடிய கிரிக்கெட்டர் யாருன்னா மார்க் வாக். ஆஸ்திரேலியாவில் மிக நேர்த்தியான பேட்ஸ்மேன்கள் ஒருவரான இந்த மார்க் வாக் பாத்தீங்கன்னா 128 டெஸ்ட் போட்டியில வந்து விளையாடிருக்காரு. 8,029 ரன் வந்து எடுத்திருக்காரு. இவரோட சராசரி பாத்தீங்கன்னா 41.93 பார்க்கப்படுது. இவரோட அதிகபட்ச ஸ்கோர் பாத்தீங்கன்னா 153 ரன் தான். 1990 ஆஸ்திரேலியாவின் முக்கிய வீரரா இவர் இருந்தார் சொன்னா அதுல மாற்று கருத்து இல்லை. இவரால வந்து பாத்தீங்கன்னா 200+ வந்து கண்டிப்பா அடிக்க முடியல. 200 இவர் இன்னும் டபுள் செஞ்சுரியே பதிவு பண்ணாத ஒரு பேட்ஸ்மேனா பார்க்கப்படுறாரு. ஆனாலும் இவருக்கு வந்து 10,000 ரன் கடக்கக்கூடிய விதத்துல இருந்தாலும் இவரும் வந்து பாத்தீங்கன்னா
10,000 ரன் கடக்கிறதுக்கு முன்னாடியே இவர் ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. ஆனாலும் நாம சொன்ன இந்த டாப் 5 பேட்ஸ்மேன்ல பாத்தீங்கன்னா முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தான் விராட் கோலி. இப்ப சமீபத்துல ரிட்டைர்மெண்ட் ஆனவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் விளையாடுற அளவுக்கு இவர் ஃபிட்னஸா இருந்தாலும் எந்த காரணத்தாலும் ஏதோ தெரியல இவர் வந்து திடீர்னு வந்து இவருடைய ஓய்வு அறிவிச்சிட்டாரு. கண்டிப்பா இவர் வந்து 10,000 ரன் கடப்பாரு, பல சாதனைகளை இவர் முறியடிப்பாரு அப்படின்ற விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. ஆனாலும் இவர் திடீர்னு இவரோட ஓய்வு அறிவிச்சது உண்மையாவே இந்தியாவுக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு சொன்னாலும் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பா விராட் கோலியின் ரசிகர்கள் இந்தியா மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லாவே இருக்காங்க. எல்லாருமே ஒரு பெரிய ஏமாற்றத்தை வந்து கண்டிப்பா விராட் கோலி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். எந்த காரணத்துக்காகவும் தெரியல, ஏது காரணமும் தெரியல, இவர் வந்து டெஸ்ட் போட்டு வந்து விலகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இந்த ஓய்வு அறிவிச்சிட்டாரு. கண்டிப்பா விராட் கோலி ரசிகர்களுக்கு மனதளவுல ஒரு பெரிய அதிருப்தியை வந்து ஏற்படுத்திட்டாருன்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா 10,000 ரன் டெஸ்ட் போட்டிகளை ஈஸியா கடக்க முடியும் அப்படின்ற நிலைமையில இருந்தாலும் அந்த சாதனையை நிகழ்த்த முடியாம இவங்களே அவங்களுடைய ஓய்வை அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய டாப் 5 பேட்ஸ்மேன் பத்தின லிஸ்ட்டை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. நீங்க தெரிஞ்சுட்டு அந்த தகவல் கண்டிப்பா உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுக்கு தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதே போல உங்களுக்கு பிடித்தமான பேட்டர் யாருன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அவங்களுக்காக ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான யாருமே சொல்லாத அரிய தகவலாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும், பார்த்து பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.